அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்ம எல்லாருக்குமே முதல் எதிரி, அதாவது நமக்கு நாமே சூனியம் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி, இந்த குணம் கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னா, எத நம்ம சொல்லணும்? நம்மளுடைய சோம்பேறித்தனம் நமக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த சோம்பேறித்தனம் அப்படி சொல்லும்போதே சில டைம் ஆக்டிவா இருப்போம், சில டைம் ரொம்ப டல்லா இருப்போம் இல்லையா? ஸோ அது உடல்நலம், மனநலம் சார்ந்திருக்கு. சிலர் எப்பவுமே சோம்பேறித்தனமா இருப்பேன், சோம்பேறித்தனமா சுத்திட்டே இருக்கான், வெட்டித்தனமா எந்த வேலைக்கும் போகல, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இது உடல்நலம், மனநலம் சார்ந்து இருக்கு. இதுல ஏதாவது ரீசன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அதை தான் கவனிக்கணும். ஏன்னா சில டைம் உடல்நலம் சார்ந்துன்னு ஏதாவது ஹார்மோன்ஸ் குறைபாடு இல்லைன்னா விட்டமின் குறைபாடு, அதனால கூட நமக்கு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு அசதியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல அதிகமான ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி கூட இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் மெடிசன்ஸ் எடுக்கும்போது இருக்கும். ஸோ மனநலம் சார்ந்துன்னா நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாள் நம்ம மண்டையில போட்டு குழப்பிட்டு தானே இருக்கோம். ஸோ முடிஞ்சது அப்புறம் வரப்போறது எல்லாத்தையும் குழப்பறோம் இல்லையா? ஸோ இதனால கூட நம்மளால வேற எந்த ஒரு ஒர்க்லயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதனாலதான் உடல்நலம் மனநலம் சார்ந்து இருக்கு. அப்படி முதல்ல இதை தான் நம்ம கவனிக்கணும். ஸோ இதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணா இந்த சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போயிடும். ஸோ எப்போ சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம்? நம்மளை எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்கணும். நல்லா சாப்பிடுற நேரத்துக்கு சாப்பிடணும், தூங்குற நேரத்துக்கு தூங்கணும். ஏன்னா தூங்காம இருந்தா கூட அடுத்த நாள் அந்த டயர்ட்னஸ்னால ஒரு சோம்பேறித்தனம் உருவாயிரும். அடுத்து எந்த வேலைகளையும் தள்ளி போடக்கூடாது. ஒரு அலட்சியமா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யக்கூடாது. அப்பப்ப வேலைகளை, அதாவது என்ன சொல்லுது, ஒன்றே செய், அதை நன்றே செய், இன்றே செய் அப்படின்ற மாதிரிதான் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை நம்ம போஸ்ட்பான் பண்ணவும் கூடாது. அந்தந்த வேலையை அப்பப்ப நம்ம முடிச்சிடணும். நல்லா சாப்பிடணும். அதாவது சாப்பிடுற டைமுக்கு சாப்பிடுறது, தூங்குறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த டிவி பாக்குறது, மொபைல் பாக்குறது, இதனால கூட அந்த டயர்ட்னஸ் வந்துரும் இல்லையா? ஸோ அதையும் அந்த டைமிங் கீப் அப் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இந்த சோம்பேறித்தனம், அதாவது நம்மளை விட்டு போறதுக்காக நம்ம சொல்றோம். இதையும் தாண்டி நம்ம ஒரு இலக்கு வச்சுக்கணும். எப்பவுமே நம்மளை ஆக்டிவா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ ஏதாவது ஒரு இதை நம்ம நம்ம அடையணும். ஏதாவது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போய் தான் ஆகும். ஏன்னா நம்மளுடைய, அதாவது என்ன சொல்றது, நமக்கு நமக்கோ நம்ம குடும்பம் சார்ந்தோ ஏதாவது ஒரு துரோகமோ, ஏமாற்றமோ, இல்ல அவமானமோ எல்லாருமே வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். சோ அதை நினைச்சு பாருங்க. இந்த சோம்பேறித்தனமா இருக்கும்போது அதை நீ யோசிச்சு பாரு. ஒரு வைராக்கியத்தோட அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சோம்பேறித்தனம் எங்க இருந்து வரும்? அது மாதிரி இந்த லேட்டா எந்திக்கிறது, லேட்டா தூங்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணி நம்ம உடம்பு, நம்ம மனநலம், உடல்நலம் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசல் சேனல். நன்றி.